வெல்கம் டு கலைமணி கிச்சன். இன்னைக்கு மாம்பழ சீசனுக்காக ஒரு மாம்பழத்தில் ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் செய்யலான்னுக்கிறோம். அது பேர் மேங்கோ டிலைட்டு. ஸ்வீட் வெரைட்டி ரவா உருண்டை செய்கிறோம்ல, அந்த மாதிரி மேங்கோவில் செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பங்கனப்பள்ளி மாம்பழம் தான் எடுத்துருக்குது. இது நார் இல்லாத சதையா இருக்கிற பழம் வேற எதுனா கூட நீங்க மல்கோவா, அல்போன்சா அந்த மாதிரி கூட வேற எதுனா கூட எடுத்துருக்கலாம். அது மாதிரி இந்த தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி மேங்கோ சதை மட்டும் எடுக்க போறோம். இந்த மாம்பழம்லாம் கட் பண்ணி வச்சுக்கிது. இப்போ நம்ம மிக்சியில போட்டு நைஸா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அது மேங்கோ பழுப்பு அதை அரைச்சி வச்சுட்டு நம்ம அதுக்கு தேங்காய் சேர்த்த போகிறோம். தேங்காய் வந்து நம்ம டெசிகேட்டட் கோகனட்னு தனியாக விற்கிது கடைங்களில், இந்த மாதிரி பேக் பண்ணி விற்கிது. நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். இது லேசாக வாசனை வர்ற வரையும் வறுத்தா போதும், ரொம்ப செவுக்கெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் சூடு ஏறி லேசாக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நிறுத்திக்கலாம். இது தேங்காய் வறுத்தது இதுல இருக்குது. நம்ம இதுலயே இந்த மாம்பழ கூழில் அரைச்சி வச்சுக்கிறோம்ல, அதை சேர்த்துட போறோம். எல்லாம் சேர்த்து தான் நம்ம காய்ச்சி செய்ய போறோம். அது 1.5 போட்டுக்குது, இது 3 போடணும். இதுல ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது மில்க் மேடு இதுல 1 கப்பு. இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இது எல்லாம் கலந்து வச்சிருக்குது. இப்போ அடுப்புல வச்சு கொஞ்சம் தீ கம்மியா வச்சு இது கெட்டியாகிற வரைக்கும் அப்படியே கிளறி விட்டுனே இருக்க வேண்டியதுதான். நல்லா கொஞ்சம் இதுல பானல்ல ஒட்டாத வர்ற சமயத்துல ஆஃப் பண்ணிடணும். நல்லா திரண்டு வருது பாருங்க, மைசூர் பாக்கெல்லாம் அப்படியே வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது கொஞ்சம் கெட்டியா ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஆறுனாதான் நம்ம உருண்டை மாதிரி பிடிக்க போறோம். அதுக்கு நல்லா ஆறுனாதான் சூடு பிடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை உருண்டையா பிடிச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம உருண்டையா பிடிக்க போறோம். இன்னும் ஆறினோன்னும் நல்லா கெட்டியாயிடும். அது வந்து டெசிகேட்டட் கோகனட் இது இருக்குல்ல, அதில் நம்ம பரட்டி எடுக்க போகிறோம். மேங்கோ டிலைட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த மாம்பழ சீசனுக்கு நிறைய பழம் கிடைக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக செஞ்சிங்கன்னா அது ஒரு ஸ்வீட் வெரைட்டியாகவும் அந்த மாம்பழ ஃப்ளேவரோட மில்க் மேடும் சேர்ந்தது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏலக்காய் போட்டோம்னா அந்த மாம்பழ ஃப்ளேவரை வந்து கட் பண்ணிடும். அதனால் அந்த மாம்பழத்தோட வாசனை நல்லா இருக்குன்றதுனால தான் ஏலக்காய் போடல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஏலக்காய் போட்டு கூட செய்யுங்க. இதுமாரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வித்தியாசமாக ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுமாரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அண்ட் தென் பை.